நன்றிகள். இந்த ஒரு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மேடையில் அமர்ந்திருக்கும் தீவிரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பொதுமக்களுக்கும் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சொந்த கிராமத்தினருக்கும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் என்கின்ற முறையில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் தன்னுடைய கடினமான வறுமையான வாழ்க்கையில் கடுமையான உழைப்பினை கொண்டு வசந்தமாக மாற்றி மற்றவர்களெல்லாம் வியக்கக்கூடிய வகையில் அசோக சின்னத்தில் இருக்கும் சிங்கம் போல கம்பீரமாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கல்வியினை கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஆனந்தத்தை உருவாக்கி, அவர் செய்த தேங்காய் தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் தொழிலாக இருந்தாலும் சரி, தனக்கென ஒரு அரசினை அமைத்து இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து அவர் நமக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி மூலம் வசந்தமாகவும், மகன் அசோகன் அண்ணன் மூலமாக கம்பீரமாகவும், அண்ணன் ஆனந்தண்ணன் அவர்கள் மூலமாக மகிழ்ச்சியினையும், அரசு அண்ணன் மூலமாக எந்த தொழில் செய்தாலும் அதில் தனக்கான அரசராகவும் இன்று அருள் வழங்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வணங்கி, என்னுடைய தந்தையார் MK தண்டபாணி அவர்கள் இங்கே ஒரு 4 முறை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தலைவராக இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு நான் தலைவராக பொறுப்பேற்றேன். நிறைய விஷயங்கள் என் தந்தையாருடன் பயணிக்கும் பொழுது நான் பார்த்தது உண்டு. ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போட்ட பிளாட்டையே பார்க்க பிளாட்டாக காட்டுவாங்க, ஷாப் சைட்டை பிளாட்டாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா ரோடை பிளாட்டாக காட்டிடுவாங்க. நிறைய சிக்கல்லாம் அதில் உருவாக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நகரமன்ற தலைவராக இருக்கட்டும், EOவாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கூட இல்லாமல் போட்ட பார்க்காகவும் போட்ட ரோடாகவும் எந்த விதமான குறைபாடு இல்லாத ஒரு லேஅவுட் இருக்குதுன்னு சொன்னால், அப்பெல்லாம் பார்த்துங்க 84 என்ன ஒன்றா பண்ணியிருக்கலாம். அப்போவே தன்னுடைய ஜென்யூனிட்டி மூலமாக ஒரு சின்ன ஒரு பிழை கூட இல்லாமல், இன்றைக்கும் சொல்கிறேன், எத்தனையோ லேஅவுட்டு இன்றைக்கி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கேஸில் வழக்காடிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் அப்பா காலம் போய் இப்போ நானும் அதற்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த அருள்நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிழை கூட இல்லைன்னா அதுக்கு நீலன் ஐயா அவர்களுடைய நேர்மை தான் காரணம். அதற்காகவே அவருக்கு நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியின் சார்பாக தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் எங்களுடைய நகரமன்ற கூட்டத்தில் இன்னைக்கு ஐயா அவர்களுடைய புகழெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதற்கடுத்து ஐயாவுடன் நெருங்கிய பழகியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. நாங்களும் இப்போ எங்களுடைய கவுன்சிலர்லாம் இங்கே இருக்கிறாங்க. நாகேஸ்வரன் இருக்காரு, விக்கி இருக்காரு, குமார் இருக்காரு. நாங்களெல்லாம் அடுத்து வரக்கூடிய நகரமன்ற கூட்டத்தில் இந்த அவரால் உருவாக்கப்பட்ட இந்த நகரில் ஏதேனும் ஒரு தெருவில் அவருடைய பெயரை வைப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்து மன்ற கூட்டத்தில் தீர்மானத்தினை நிறைவேற்றி அவருடைய பெயரை வைப்பதற்கு நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சொன்ன 4 பேர் மட்டும் அவர் பிள்ளை கிடையாது, நாங்களும் அவருடைய பிள்ளை தான். சொத்தில் பங்கு கேட்பவர்கள் அல்ல. அவருடைய கொள்கையில், அவருடைய அன்பில் எப்போ வந்தாலும் ஆற தழுவக்கூடியவர். அவருடைய எங்கள் அம்மா பேரும் வசந்தி தான், அவங்க பேரும் அந்த பேர் தான். அவர்களும் அப்படி கிள்ளி முத்தம் கொடுப்பாங்க, என் கண்ணு செல்லன்னுவாங்க. அதற்காக ஒரு பிள்ளையாக இருந்து அந்த பணியை செய்வதற்கு அரசிற்கு நாங்கள் இதை பரிந்துரை செய்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இங்கே அழைத்த எங்கள் குடும்பத்திற்கு நான் நன்றி சொல்லக்கூடாது. இங்கே அவரை வாழ்த்த, அவருடைய புகழை பாட வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் நகராட்சியின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கக்கூடிய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தினை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.